ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். எப்படி ஷோர் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் கோபம் நட்பை அழிக்கும். ஒரு ஊரில் ஒரு குட்டி கோபக்கார குரங்கு இருந்துச்சு. அதுக்கு ஒரு மான் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த குட்டி குரங்கு ஆவுன்னா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது கோவப்படும் போதெல்லாம் அந்த மான் தான் அதை சாந்தப்படுத்தி அமைதியாக பேச வைக்கும். ஒரு நாள் மான் வயிறு ஃபுல்லு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருந்துச்சு. அப்போ குட்டி குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, கை நிறைய புல் எடுத்துகிட்டு உனக்காக நான் பாசமாக புல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு மான்கிட்ட கொண்டாந்து கொடுக்குது. மான் உடனே அதிர்ந்து போச்சு. ஏன் அப்படின்னா, நான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன், அளவோடு சாப்பிட்றதா நல்லது, அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா நோய் ஏற்பட்டுரும், நான் இதை வச்சிருந்து பிறகு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது. உடனே குரங்குக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீ சாப்பிட்டாதான் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லுது. மான், நான் இல்லை, பிறகு வச்சிருந்து பசிக்கும் போது சாப்பிட்றேன், இப்போ என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு மான் சொல்லுது. உடனே இந்த குரங்கு வேகமாக ஓடுது. உடனே இதை பார்த்து பயந்துடுச்சு மான். ஐயோ, குரங்கு என்ன பண்ண போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. உடனே குரங்கு வேகமாக போய் ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வருது. கட்டையை எடுத்துகிட்டு அந்த மான் அடிக்கிறதுக்காக துரத்துது. மான் தெரிச்சு ஓடிடுது. உடனே அந்த குட்டி குரங்கோட தாய் அந்த குரங்குக்கு ஒரு அடியை போட்டு அந்த கட்டையை வேகமாக பிடுங்கி அதுக்கு நல்லதை சொல்லுது. உன் கோபத்தால் நீ எதையும் சாதிக்க முடியாது, அன்போடு பழகினாதான் நட்பு நிலைக்கும், நீ கோபத்தாலேயே பல நண்பர்களை இழந்துட்ட, இனி மானும் உன்னை விட்டு பிரிஞ்சிரும், மான் மேலே எந்த தவறுமே கிடையாது, உனக்கு தான் கோவம் அதிகமாக வருது, உனக்கு தான் கோவம் தலைக்கு மேலே வருது, உன் மேலே தான் தப்பு, போய் மான்கிட்ட போய் உன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வா அப்படின்னு தாய் குரங்கு சொன்னோன்னா, குட்டி குரங்கு அப்போ தான் நிதானத்துக்கு வருது. தன்னோட தவறை ரியலைஸ் பண்ணுது. கண்ணீரோட அந்த மானை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த குரங்கு. ஆனால் அந்த மான் தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் மானும் நம்மளோட சேராது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அன்போடு பழகினாதான் மற்றவர்கள் நம்மளோட அன்போடு பழகுவாங்க. நீ கோபத்தோடு இருந்தீங்கன்னா உன்கிட்ட பேசுகிறதுக்கே ஆள் இருக்காது அப்படின்னு அம்மா அட்வைஸ் பண்ணோன்னா, அதுக்கப்புறம் தான் தன்னோட தவறை ரியலைஸ் பண்ணி நம்ம கோபத்தை கைவிட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு குட்டி குரங்கு வருது. ஸோ ஃபைனலி கோபம் நட்பை அழித்து விடும். திருவள்ளுவரும் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அதாவது தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னா கோபம் வராமல் நம்ம இருக்கணும். அப்படி கோபம் வந்துடுச்சுன்னா நம்மளே அதை அழிச்சிரும். ஸோ அப்பேற்பட்ட சினம் எதுக்கு? ஸோ கோபத்தை குறைப்போம், அனைவருடையும் அன்பாக பேசி நட்போடு இருப்போம். தேங்க்யூ.